வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ள நிலையில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வருகிற 26, 27ஆம் தேதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர ஆந்திராவிலும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கேரளாவில் 26, 27 ஆகிய 2 நாட்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் கனமழை வேகம் எடுத்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளான சந்திப்புப்பேட்டை, பாளையம்பேட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், சுத்தமல்லி, ராமையன்பட்டி, முன்னீர்பள்ளம், மூன்றடைப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பள்ளிகளுக்கு விடுமுறை என வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என கடந்த காலங்களில் செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் பகிர்ந்து வருவதால் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகின்றன. இந்நிலையில் நெல்லை ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் பேரிடர் மேலாண்மை பிரிவு மற்றும் முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாகவே அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும், தொலைக்காட்சி, செய்தித்தாள்களின் பெயரை பயன்படுத்தி பொய்யான செய்திகளை வதந்தியாக பரப்புவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. குமாரபுரம், முத்துநகர், குறிஞ்சி நகர், ராஜீவ் கண்ணா நகர், சன்னதி தெரு, நாளை கிணறு செல்லும் பாதை, டிபி ரோடு, பந்தல் மண்டபம், மேலும் முக்கிய சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. வடகரத வீதிகளில் மழை நீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீரும் கலந்து வெளியேறி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தவிர காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், உடன்குடி, ஆத்தூர், குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், ஏரல், சாத்தான்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பன்னம்பாறை, கருவேலம்பாடு, சாத்தான்குளம், ஆனந்தபுரம், தட்டார்மடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பள்ளிகள் விடுமுறை விடப்படாத காரணத்தால் மாணவர்கள் சிரமமடைந்தனர். தொடர் மழை காரணமாக மழைநீர் தேங்கியிடாமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக 591 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருச்செந்தூர், சூரங்குடி பகுதியில் 61 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் மானாவாரி விவசாயம் நடைபெறும் விளாத்திக்குளம், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கனமழை காரணமாக தொடரும் வெள்ளப்பெருக்கால் கும்பக்கரை அருவியில் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது.